தனது காதல் தோல்வியை கூறி பல பெண்களை காதல் வலையில் விளைவித்த கார்த்திக் கைது. அதாவது இந்த மாதிரி அவங்க பிரேக்கப் ஸ்டோரியோ இல்லை அவங்க சோக கதையை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிறவங்கள 4 லெவலாக பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாக்ஸிக் டாக்டிக்ஸ் சீரிஸ் பார்ட் 1. இந்த சீரிஸ்ல நம்ம எப்படி ஒருத்தவங்க அவங்களோட டாக்ஸிக் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி மற்றவங்க அவங்க மைண்ட் டேப்ல விளைவிக்கிறாங்கன்னு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சீரிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெவல் 1 அவங்க ஹர்ட் ஆயிட்டுன்னு காட்டிப்பாங்க. எப்படின்னா, நான் எக்ஸுக்கு உண்மையாக தான் இருந்தேன், பட் அவ எனக்கு உண்மையா இல்லை, ஏமாத்திட்டு போயிட்டா. இந்த மாதிரி ஹர்ட் ஆயிட்டுன்னு காட்டிட்டு பொதுவாக ஃபீமேல்ஸுக்கு நர்ச்சர் அண்ட் கம்ஃபர்ட் இன்ஸ்டிங் இருக்கும். அது ட்ரிகர் ஆகும். நர்ச்சர் அண்ட் கம்ஃபர்ட் இன்ஸ்டிங்னா அடிபட்டுருச்சுன்னா அவங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறது, அவங்களை கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. ரெண்டாவது லெவல் 2. இந்த லெவலில் அவங்க யூஸ் பண்ற வரிகள் என்னன்னா, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு நல்ல பர்சன் நீ மட்டும்தான், இன்னும் இது வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கல ஒன்ன மாதிரி. இந்த மாதிரி சொல்றது மூலயமா அந்த பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகும். அதாவது அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் தோண ஆரம்பிக்கும் இவங்களுக்கு. மூணாவது லெவல் 3 கில்ட் லெவல். இந்த வயசுல இந்த பொண்ணு அது மட்டும் வேலையை பண்ணிட்டு இருக்கும். அவன் மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பான். என்ன பிஸியா இருக்கியா, நீ இப்பெல்லாம் மெசேஜே பண்றது இல்லை, ரொம்ப பிஸி போல, நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா, நீ என்கிட்ட பேசாம போயிட்டேன்னா எனக்கு மாலை ஓட மாட்டேங்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி பேசுறதுனால அந்த பொண்ணுக்கு கில்ட் ஆகும். அந்த பொண்ணு மட்டும் செவனேன்னு அது பிடிச்சது பண்ணிக்கிட்டு செவனேன்னு இருந்திருக்கும். இந்த மாதிரி பேசுறதுனால அந்த வேலையெல்லாம் தப்பி தூக்கி போட்டு இவனுக்காகவே உட்காந்துருவாங்க. கடைசி ஃபேஸ், த ஃபைனல் ஃபேஸ், சேவியர் ஃபேஸ். இந்த பொண்ணு அவனை உண்மையிலுமே லவ் பண்ணுதா, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கமிட்மெண்ட் கொடுத்துரும். அவன் எந்த அளவுக்கு இந்த பொண்ணை மைண்ட் வாஷ் பண்ணுவானா, இந்த பொண்ணு மட்டும் கூட இல்லைன்னா தூக்கு மாட்டு செத்துற மாதிரியே பேசுவான். சுருக்கமா சொல்லணும்னா, இவங்க ஆக்சுவலி அவனை லவ்லாம் பண்ணல, அவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு பார்ட் டைம் தெரபிஸ்டா வேலைக்கு செஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், எப்படி யார் எந்த நோக்கத்தோட நம்ம கிட்ட பழக வராங்க? சில பேர் அவங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணது மூலமா அவங்க பர்டன் கம்மியாகும். சில பேரோட இன்டென்ஷன் வேறையா இருக்கும். பட் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபாக்ஸ்ன்னு டைப் பண்ண மறக்காதீங்க.